இந்த சமூகம் இப்படியே இருப்பதை கம்யூனிஸ்டுகள் விரும்பவில்லை, மார்க்சும் விரும்பவில்லை. இதை மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். மேலாதிக்கம் இல்லாத ஒரு உலகம், மூலதனங்களால் உலகை கொள்ளடிக்காத ஒரு உலகம், இயற்கையை சூறையாடாத ஒரு உலகம், அடக்குமுறைகளும் அநீதிகளும் மேலாதிக்கம் இல்லாத ஒரு உலகம். இந்த உலகம் கண்டு அவர்கள் கனவு கொண்டார்கள். அது படைப்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் அடுத்த தலைமுறை மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். கல்வியும் தொழில்நுட்பங்களும் அறிவும் சிந்தனையும் உயர உயர இந்த உலகம் சுருங்கும். எதன் பொருட்டு மேலாதிக்கமும் சுரண்டலும் இல்லாத ஒரு உலகம் சாத்தியப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைய தலைமுறை இந்தியா ஒரு பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாடு. பலர் கட்சி ஆரம்பிக்கிறார்கள், பலரும் செல்கிறார்கள். ஆனால் சித்தாந்தம் 2 தான் உலகில். ஒன்று, உழைப்பர் உலகத்தை சுரண்டி வாழ்கிற சித்தாந்தம். அடக்குவது, ஒடுக்குவது, யுத்தத்தை தொடுப்பது, மேலாதிக்கங்கள் செய்வது. அந்த உலகம் கண்முன்னால் தெரிகிறது, அமெரிக்கா, ஐரோப்பா என்று. இன்னொரு உலகம் விடுதலைக்கு போராடுகிற உலகம். அது நம் கண்முன்னால் தெரிகிறது, கியூபா, ஈரான், வெனிசுலா என்று, ஆப்பிரிக்கா என்று. ஏழை நாடுகள் தான், ஆனால் விடுதலைக்காக போராடுகிறார்கள். விடுதலை யார் அடக்கி ஒடுக்கிறார்களோ, யார் சுரண்டுகிறார்களோ, செல்வ வளங்களை குவித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் இன்றைக்கு முதலாளித்துவம். அதை எதிர்த்து அவர்கள்லாம் வலது பக்கம், வலது சிந்தனை.